கார் குண்டு வெடிப்பு வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். தமிழகத்தின் எந்தெந்த மாவட்டங்களில் என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது, எப்போத்திலிருந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது, விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்கள்ல இந்த என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை 6 மணியிலிருந்து சோதனையில் ஈடுபட்டு வராங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில் கார் குண்டுவெடிப்பு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அதில் தொடர்புள்ள நபர்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பில் சந்தேகத்துக்கு இடமா தமிழகத்துல இருக்காங்களா என்ற கோணத்துல இந்த என்ஐஏ அதிகாரிகள் புதிதாக வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா அதன் அடிப்படையில கடலூர் மற்றும் கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டு வராங்க. காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்துல ஈடுபட்டவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கோவை மற்றும் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில இந்த அடுத்த கட்ட சோதனையானது நடைபெற்று வருகிறது. கோவையில் மட்டும் 12 இடங்களிலும், சென்னை, நெல்லை, மதுரை போன்ற மற்ற இடங்களையும் இந்த 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மொத்தமா இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் முடிவில் அவர்களிடம் தடை செய்யப்பட்ட அமைப்புடைய ஆதரவு மற்றும் ஏதாவது உரையாடல்கள் மற்றும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்துல இந்த சோதனை ஈடுபடும். அதன் பிறகு அது ஏதாவது உறுதி செய்யப்பட்டால் மேல் விசாரணைக்கு அவர்களுக்கு என்ஐஏ அலுவலகத்துக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா அந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மறைமுகமான ஏதாவது தொடர்பு வைத்திருப்பார்களா என்ற கோணத்துல தான் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கடந்த முறை என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யும் போது அரபிக் பள்ளி என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் முன்னால் மட்டும் அவர்களுக்குள்ளே தொடர்பு வைத்து பேசிக் கொண்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்ததாக அவர்களுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில இந்த விசாரணையை மேற்கொண்டு இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அடிப்படையில் தான் இந்த விசாரணையில் எது சம்பந்தமான ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, எந்த தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பது முழுமையாக தெரிய வரும் நமக்கு. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.